Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இங்க என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு தான் வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த எம்டிஎஸ்ல வந்து இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. இந்த பார்ட்ல நீங்க வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஜாப் அலாட்மெண்ட்டுக்கே போக முடியும். இதை வச்சு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸே ஜாபே வந்து இதை வச்சு தான் உங்களுக்கு டிசைட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இங்கிலீஷ்ல உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வரும், இந்த ஜிஎஸ்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் வரும். இந்த இங்கிலீஷ்ல அதாவது ஜிஎஸ் வந்து நம்ம கையில ஷுவரா சொல்ல முடியாது, ஏன்னா வேஸ்ட் சிலபஸ். பட் இங்கிலீஷ் வந்து லிமிட்டெட் சிலபஸ் தான். இந்த 25 அவுட் ஆஃப் 25 எப்படி ஈஸியா ஒரு ஷார்ட்கட்ல எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை தான் நான் இதில் சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45 கிராமர் ரூல்ஸ் இருக்கு. எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 120 கிராமர் ரூல்ஸை படிக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஒரு 45 கிராமர் ரூல்ஸ் இருக்கு. இதை தான் வந்து என்ன பண்றாங்கன்னா எம்டிஎஸ்ல திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 45 ரூல்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கும் இல்லையா, பிவைக்கு வந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஈச் ரூலுக்கு உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து நான் இதில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். பிடிஎஃப் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட்டா கையில வச்சுட்டு கூட நீங்க வந்து அதை படிக்கலாம். இந்த 45 ரூல்ஸ், அதாவது உங்களுக்கு எம்டிஎஸ்க்கு 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து கிராமர் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? நீங்க இந்த 45 கிராமர் ரூல்ஸ் மட்டும் படிக்கிறது மூலியமா இந்த 10 to 12 கொஸ்டின்ஸ் ஈஸியா நீங்க அட்டன் பண்ணிட முடியும். ஓகேவா? இங்க இருக்கிறதுல இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்க படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் டைரக்டா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த ரூல் பேஸ் பண்ணி இந்த 45 ரூல்ஸ் மட்டுமே பேஸ் பண்ணி வர்றதுக்கு 100% வந்து சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க பாருங்க, 45 கிராமர் ரூல்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம். இது நீங்க உள்ள போனீங்க அப்படின்னாலே இது வந்து பேமெண்ட் நீங்க பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா இதுக்கு நிறைய நம்ம சர்ச் பண்ண வேண்டி இருந்துச்சு, அந்த ரூல்ஸ் கெட் பண்ண வேண்டி இருந்துச்சு, எக்ஸாக்டா எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. நிறைய ஒர்க், வீடியோ எடுக்கிறத விட பிடிஎஃப் இப்படி எடுக்கிறது வந்து நிறைய டைம் கன்சியூமிங். ஓகேவா? உங்களுக்கு வந்து இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரூல்ஸுமே இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். 1 2 3 அப்படின்னு வந்து இருக்கும். அந்த ரூலுக்கு நேரம் அந்த நீங்க வந்து எடுத்துக்கலாம். அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த 45 ரூல்ஸ் தான். அது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், ஃபியூ, ஃபியூ, த ஃபியூ. இங்க இருக்கிற இந்த டைட்டில்ல தான் உங்களுக்கு வந்து அதுல இருக்கும். இந்த 45 ரூல்ஸ் தான் வந்து உங்களுக்கு எம்டிஎஸ்க்கு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. எஸ்பெஷலி இந்த ஆட்ஜெக்டிவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்ஜெக்டிவ்ல வந்துட்டு பாசிட்டிவ் வச்சு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்பேரிட்டிவ், அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகேவா? நமக்கு வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இதுதானே ஈஸி தானே, சிம்பிள் தானே அப்படின்னு. ஆனா அந்த கொஸ்டின் ஒரு எக்ஸாம்ல நீங்க அப்பியர் ஆகும்போது அதை பார்க்கும்போது அங்க வந்து தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் கூட தெரியாம விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ரூல்ஸ் ரிலேட்டடா இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையுமே நான் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மச், மெனி, நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ஹார்டர், சூனர். இங்க பாருங்க, ஹார்ட்லி, நோ சூனர். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வந்து கேட்டிருக்கிறாங்க பிவைக்யூல. 2024 மட்டும் இல்ல, 2020, 21, 22, 23, 24 இந்த 5 இயர்ஸ்லயுமே அது வந்து இருக்கும். ஸோ அதுல இருந்து நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கெட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்க நரேஷன், நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க, நரேஷன் அதாவது வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இதுல இருந்து கொஸ்டினே வராதுன்னு நினைச்சுக்கிறீங்க எம்டிஎஸ்க்கு. அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து அதாவது ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்ணுங்க, பாசிவ் டு ஆக்டிவ் கன்வெர்ட் பண்ணுங்க, இல்ல டைரக்ட் டு இன்டைரக்ட், இல்லைன்னா இன்டைரக்ட் டு டைரக்ட் பண்ணுங்க, இப்படி கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுல என்ன எரர் இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒரு பாசிவ் வாய்ஸ்ல இருந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு எரர் ஸ்பாட்டிங்லயோ ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இல்ல சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லயோ உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஒரு எரர் வச்சிருவாங்க, அதுல என்ன எரர் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா என்ன ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தாதான் அதுல என்ன எரர் இருக்குன்னு உங்களால ஃபைண்ட் பண்ண முடியும்.
ஓகேவா? தயவு செஞ்சு டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், மெயினா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? வராது அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 45 ரூல்ஸ் தான் அவங்க வந்து இதை அவங்க வந்து கேட்குறாங்க. நம்மளும் வந்து இதை வந்து கெட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகேவா? இது ஒரு ரூலுக்குமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ், பிவேக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு ரூல்லையுமே உள்ள போனீங்க அப்படின்னா பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? அந்த கோர்ஸ் தான் இந்த 45 கிராமர் ரூல்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 ரூல்ஸ் இருக்கும், பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்னன்னா ஆல்ரெடி கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு டவுட் வரும். மேம் நான் ஆல்ரெடி கோர்ஸ் வாங்கியிருக்கேன், இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னா, ஆல்ரெடி கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு நீங்க இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி கோர்ஸே வாங்கல அப்படிங்கிறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ கோர்ஸும் வந்துடும், இந்த பிடிஎஃப் கோர்ஸ், இது ரெண்டையுமே கம்பைன் பண்ண மாதிரி உங்களுக்கு இந்த கோர்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க, இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் பிளஸ் 45 கிராமர் ரூல்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ். வீடியோ கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், குவிஸஸ், டெஸ்ட் சீரீஸ், வெக்காபுலரி, பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துடும். ஓகேவா? எல்லாமே வந்து இந்த இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ்ல வந்துடும். இது கூட இங்க இருக்கு இல்லையா, இந்த 45 கிராமர் ரூல்ஸும் இதுல நான் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். பிளஸ் 2 ஃபோல்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்ல இந்த வீடியோ கோர்ஸ்ல இருக்கிறது கண்டென்ட் ஃபுல்லா அதுல இருக்கும். அதே மாதிரி 45 அடுத்த ஃபோல்டர்ல 45 கிராமர் ரூல்ஸ் இருக்கு, பிடிஎஃப் வந்து ஃபுல்லா அதுல வரும். ஓகேவா? நான் கோர்ஸே வாங்கலங்கிறவங்க இதை நீங்க கெட் பண்ணிக்கலாம். இது நீங்க தனித்தனியா வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அதிகமாகும். ஓகேவா? இது ஒரு 699 வரும், இது ஒரு 399 வரும். ஓகேவா? சோ தட் இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 1000 மேல போகும். சோ தட் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, நீங்க புதுசா வரவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொஞ்சம் கம்பைல் பண்ணி நம்ம கொஞ்சம் பிரைஸையும் குறைச்சிருக்கிறோம். ஏன்னா எக்ஸாம் சீசன். ஓகேவா? சோ தட் இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ண மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 999ல இந்த கூப்பன் கோட் இருக்கு பாருங்க, EA100, இந்த கூப்பன் கோட நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1999 காட்டுற பிரைஸ் வந்து 1000 rupees உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகி 999க்கு ஷோ ஆகும். இது எல்லாமே 1 year வேலிடிட்டி நீங்க கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இல்லாம நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா பேங்கிங் வீடியோ கோர்ஸ்மே நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா? சோ இந்த 45 ரூல்ஸ் மட்டுமே படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, எம்டிஎஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்றேன், சிஜிஎல் சிஹெச்எஸ்க்கு நான் சொல்லவே இல்லை. ஒன்லி ஃபார் எம்டிஎஸ்க்கு மட்டும் இந்த 45 ரூல்ஸ் மட்டும் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா போதுமானது. எம்டிஎஸ்ல கேட்குற கிராமர் கொஸ்டின்ஸ் ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து கிராமர் கொஸ்டின்ஸ் வரும். அதை வந்து ஈஸியா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? பேசிக்ஸ் எனக்கு தெரியாது மேம் அப்படிங்கிறவங்க நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் கம்பைல் பண்ண மாதிரி இது இருக்கும், இது நீங்க கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ரூல்ஸ் பாருங்க, இது எல்லாமே தான் அந்த ரூல். இந்த ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது திரும்ப திரும்ப வந்து கொஸ்டின்ஸ்ல வருது. ஆட்ஜெக்டிவ் கண்டிப்பா தெரியணும், ஆட்வர்ப், கண்டிஷனல்ஸ் பாருங்க, கண்டிஷனல்ஸ், டைம் அண்ட் டென்ஸ், அப்புறம் வந்து கன்ஜங்ஷன் எல்லாமே இருக்கு, ப்ரப்போசிஷன், நவுன், வாய்ஸ் பாருங்க, வாய்ஸ் தான் வந்து என்ன, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். அப்புறம் லெட்ஸ், இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ல வந்துடும். பிசைட்ஸ் ஒரு டிஃபரன்ஸ், நரேஷன். ஓகேவா? ஸோ டென்ஸ், கண்டிஷனல்ஸ், ஆட்ஜெக்டிவ், எவ்ரி, ஈச், இது எல்லாமே இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் தான். ஈதர் ஆர் நீதர் ஆர், இதுல இருந்து தான் என்ன பண்றாங்க, திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு எம்டிஎஸ்க்கு கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஓகேவா? ஸோ உங்க எப்படி இருக்குன்னு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃபைல்ஸ், நான் இதில் அங்கே ஆட் பண்ணியிருக்கிற ஃபைல்ஸ்லாம் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்ஜெக்டிவ்ல கேட்ட கம்பேரிட்டிவ் டிகிரி, இது வந்து என்னன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரி மட்டுமே பாருங்க எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு. கம்பேரிட்டிவ் டிகிரி மட்டும், அதாவது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன்ல என்னென்ன இருக்கு, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், 10 கொஸ்டின்ஸ் இது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 10 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? அந்த கம்பேரிட்டிவ் டிகிரி ரிலேட்டா, கம்பேரிட்டிவ் டிகிரி எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன்ஸோட வந்துடும். எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன, எந்த ஆப்ஷன், என்னங்க எரர் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க இதை வந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இதை எழுதிட்டுலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? சிம்பிளா டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்படியே கையிலேயே வச்சுட்டே நீங்க வந்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது ரூல்
வேற ஏதாவது உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி ஏதாவது கிடைக்குது அப்படின்னா சைட்ல கூட நீங்க ரன்னிங் நோட்ஸ் எழுதி வச்சுட்டு கூட நீங்க வந்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க எம்டிஎஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்றீங்க, எம்டிஎஸ் தான் என்னோட எய்ம் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் இயர் இந்த கோர்சஸ், அதாவது லாஸ்ட் இயர் இந்த கோர்ஸ் மட்டுமே, வீடியோ கோர்ஸ் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரண்ட் கிளியர் பண்ணிருக்காங்க. இன்னுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கணும், இன்னும் நிறைய கை மேல கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 45 கிராமர் ரூல்ஸை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்பெஷலி இந்த காம்போ கோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இல்ல நான் ஆல்ரெடி கோர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்க இந்த 45 கிராமர் ரூல்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? ஓகே. ஸோ கைஸ் இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பிளான்ல நான் இருக்கேன் அப்படின்னா, இருக்கு நான் அதோட நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு வந்து இந்த எம்டிஎஸ் தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கு. நிறைய ஆஸ்பிரன்ஸ் யார் கேட்டீங்கன்னாலும் எம்டிஎஸ் தான் வந்து டார்கெட்டா இருக்கு. லாஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 45 days வந்து நம்ம கொண்டு போயிருந்தோம். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. நிறைய பேர் இந்த கிளாஸஸை பார்த்துட்டு எம்டிஎஸ் கிளியர் பண்ணீங்க. 25 to 25 நிறைய பேர் எடுத்திருந்தீங்க. கால் பண்ணி சேட் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, சேம் அதே மாதிரி 45 MTS கிளாஸஸ், 45 MTS கிளாஸஸ் யூடியூப்ல. இது வந்து கிளாஸ், கிராமர் ரூல் இல்ல, மறந்துடாதீங்க. MTS கிளாஸ் இது நம்ம யூடியூப்ல கொண்டு போலான்ட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 45 டேஸுக்கான டைம் டேபிள், 45 டேஸ்க்கு வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி SSC, CGL, CHS, MTS கம்பைன் பண்ண மாதிரி கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்கு யூஸே இல்லை, யாருமே சரியா 100 பேர் கூட பாக்குறது இல்லை. ஓகேவா? பட் அப்ப என்ன மீனிங்னா, ஆஸ்பிரண்ட்க்கு வந்து எம்டிஎஸ் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. பட் அதுல என்ன இருக்கும், CGL இருக்கும், CHS இருக்கும், MTS இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு எம்டிஎஸ்க்காகவே முழுக்க எம்டிஎஸ்க்காகவே இந்த 45 டேஸ் எம்டிஎஸ்ல கேட்ட லாஸ்ட் இயர் 2024, 23, 22ல கேட்ட ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க இல்லையா, ரிப்பீட்டடா கேட்ட கிராமர் பார்ட், ரூல்ஸ், சினோனிம்ஸ், antonyms, one word substitution, error spotting, sentence improvement, close test, எப்படி என்னெல்லாம் பண்ணினா 24 to 25 எடுக்க முடியுமோ அது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த 45 டேஸுமே நம்ம என்ன கொண்டு போகலாம், ஒரு நாளுக்கும் எந்த டாபிக் கொண்டு போகலாம், என்னைக்கு எந்த டாபிக் பார்க்கலாம் அப்படின்றத நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு அந்த பிளானரோட நான் வரேன். சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போ இந்த 45 டேஸ் எம்டிஎஸ் கிளாஸஸ் கொடுக்க நான் ரெடி ஆகிக்கிட்டேன். நாளையிலேருந்து நாளைக்கு உங்களுக்கு பிளானர் வரும். நாளானையிலேருந்து Day 1, Day 2 இப்படி போகும். நீங்க படிக்க ரெடி ஆயிட்டீங்களா? இந்த கிளாஸ் கொண்டு போகலாமா? 45 எம்டிஎஸ் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான், இங்கிலீஷ்க்கு கொண்டு போகலாமா அப்படின்றத கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ரெடி அப்படின்னா ஐ எம் ரெடி மேம், இல்லை வந்து ஓகே மேம் அப்படின்னு ஏதாவது ஒன்று நீங்க வந்து கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு இந்த 45 டேஸ்க்கான ஸ்டடி பிளானர் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் வந்து கெட் பண்ணாதவங்க கெட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னும் இப்பதான் லான்ச்சே பண்றேன். லான்ச் பண்ணாமலே நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இதை மட்டுமே நீங்க படிச்சீங்கனாலே டெஃபினட்டா வந்து எம்டிஎஸ்க்கு போதுமானது. ஓகேவா? ஓகே. ஸோ நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம். தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.